இங்கு தமிழ் மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற ஒரு சிலருடைய கொக்கரிப்புகள் நிச்சயமாக ஈடுபட மாட்டாது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஒரு CVK சிவஞானம், இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு சுமந்திரன், கிழக்கு மாகாணத்தில் ஒரு சாணக்கியன் என்பவர்களை தவிர இது தொடர்பாக மாற்று கருத்துக்களை கொண்டவர்களை நாங்கள் நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு காலத்தினுடைய தேவையாக மாற்றமடைந்தது. இந்த பொது வேட்பாளர் என்று சொன்னபடியும் அந்த மாற்றம் தேவையாக இருக்கின்றது. அப்படி ஒன்றை உருவாக்குவதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களது முழுமையான உரிமைகளை பெற்றெடுக்க முடியும் என்ற நிலவரம் தான் தோன்றியிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நீங்கள் கூறுவது போன்று மக்கள் நிச்சயமாக இரண்டு பட்டியலில் ஒரு சிலர் இதற்கு எதிரான சில கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் இந்த விடயங்கள் மக்கள் முழுமையாக அணிதிரள்கின்ற பொழுது இவர்கள் என்ன நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் என்பதை கூட நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் தமிழ் தரப்பு எடுத்த முடிவென்பது நிச்சயமாக தென்னிலங்கை வேட்பாளர்களிடமும் அது ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இது பற்றிய தங்களது விதண்டாவாத கருத்துக்களை வைக்கிறார்களே தவிர இது ஏன் கூடாது என்பதற்கும் கூட அவர்களிடம் ஆணித்தரமான எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. இதுதான் உண்மையான நிலவரம். ஆகவே அந்த எங்களை பொறுத்தவரையில் இந்த போஸ்டர்கள் அவர்கள் வடக்கு நோக்கி வருவது என்பது நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவின் காரணமாக தான் வடக்கு நோக்கி வருகிறார்கள். அது போஸ்டராக இருக்கலாம், வேட்பாளர்களாக இருக்கலாம், அவர்களது ஆட்களாக இருக்கலாம், அவ்வாறான நிலவரங்கள் தான் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த தமிழ் தரப்பு என்பது முன்னேறி செல்கிறது, முன்னோக்கி செல்கிறது என்பதுதான் அதனுடைய கருத்து. நான் நம்புகின்றேன் நாங்கள் வேட்பாளரை தெரிவு செய்து அறிவித்ததற்கு பிற்பாடு நிச்சயமாக மக்கள் தங்களது கோரிக்கைகள், தங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக வாக்குகளினூடாக தென்பகுதிக்கோ சிங்கள வேட்பாளர்களுக்கோ தெரிவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி என்று கடந்த 2 வருஷமாக எங்களுக்கு சேவையாற்றியவர் இங்கே இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகளை பாதுகாத்தாரே தவிர அவர் வேறு எதனையும் செய்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. முக்கியமாக எல்லோருக்கும் தெரியும் ராஜபக்ஷ குடும்பம் இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அவர்கள் தொடர்பாக, அவர்களது ஊழல் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் இருந்தன. ஆனால் இவை எது தொடர்பாகவும் ஜனாதிபதி இதுவரை எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அவர்களை பாதுகாப்பது ஒன்று தான் அவர்களது முக்கியமான கடமையாக இருந்து வந்திருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கத்தில் அவர் நான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தினேன் என்று கூறினாலும் கூட மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாப்பது தான் அவரது முதல் நடவடிக்கையாக இருக்கின்றது. இப்பொழுதும் கூட பொதுஜன பெரமுன கட்சியினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்தும் இன்னும் அவர்களுடனான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே வந்தால் தான் தங்களது குடும்பம் காப்பாற்றப்படும் என்றும் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான சூழ்நிலையை தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்றது. ஆகவே வாக்களிக்க போகின்ற மக்கள் எதிர்காலத்தில் அவர்கள் யாராக இருந்தாலும், சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ யாராக இருந்தாலும் இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் அவர்கள் யார் சரியான வேட்பாளர் என்று சொன்ன விஷயத்தை அவர்கள் புரிய வேண்டும். குறிப்பாக வடகிழக்கை பொறுத்தவரையில், எம்மை பொறுத்தவரையில் போட்டிக்கு வரக்கூடிய தென்பகுதி சிங்கள வேட்பாளர்கள் அனைவருமே தமிழ் மக்கள் ஏமாற்றியவர்கள் தான். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இவர்கள் யாருக்கு வாக்களித்தாலும் நிச்சயமாக தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீரப்போவது கிடையாது. ஆகவே நாம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு பொதுஜன வேட்பாளரை பற்றி நாங்கள் பேசி வருகின்றோம். ஆகவே இந்த நிலையில் எம்மை பொறுத்தவரையில் தென்பகுதி வேட்பாளர் என்பவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் அவர்கள் செயற்படுவார்கள் என்று தெரியவில்லை. அப்படி செயற்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இதற்கு முதலில் அவர்களுடைய செயற்பாடுகள் ஆரம்பித்திருக்கும். இதுவரை எந்த விடயத்தையும் நம்மால் காண முடியாமல் இருக்கின்றது.